வணக்கம் நண்பர்களே. சுற்றுலால நம்ம 2 குரல் பார்த்துட்டோம். இப்ப நம்ம 3வது குரல் பார்க்கலாம். 3வது குரலையும் பாருங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. 3வது குரல் என்னன்னா, அளவளாவு அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை. அளவளாவுங்கிறது ஒருத்தரோடு ஒருவர் அளவளாவிக் கொண்டிருப்பர். ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பர். அந்த ஒரு நட்பின் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்தா இது இப்படி நடந்துச்சுமா, அது அப்படி நடந்துச்சுமா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நல்லா உட்காந்து அளவலாவி உட்காந்து பேசுங்க. வந்த உடனே நல்ல காப்பி போட்டு கொடுத்து நல்ல ஒரு சாப்பாடை கொடுத்து அப்படி இந்த மாதிரி அளவலாவுதல்ங்கிறது மனிதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு. ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது ஒரு அடிப்படை உணர்ச்சி. அதுதான் நம்ம ஒரு நல்ல அந்த சுற்றங்களோடு நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அப்படி இருந்தாலும் நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க நம்ம வீட்டுக்கு போறாங்க. அந்த ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் நாளாகி நம்ம இருக்கிறதுனாலதான் என்னமோ தெரியல. நான் ஒரு ஏறக்குறைய 40 வருஷம் ஆயிட்டு. அப்படி திருப்பி பார்க்கும்போது நடந்த சங்கதி எல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நடந்ததா தான் தெரியுது. இல்லைன்னா அது 50 வருஷத்துக்கு முன்னால கூட இருக்கும். நாம அதுக்கு மேல வயசு நாம 75, 76 வயசுக்கு வரும்போது நமக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது 40 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த 40 வருஷத்துல இருந்த அந்த நிலை இன்னைக்கு நம்முடைய மக்கள் மத்தியில அந்த உறவுகள், அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களையும் ஒரே அப்படியே புரட்டி எடுத்து நடந்துகிட்டு அந்த அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை. இது வள்ளுவர் காலத்திலேயே அவரு இந்த அளவளாவுங்கிறத அவர் அந்த வள்ளுவர் காலத்துக்கு பிறகு நாம இப்போ ஒரு 10, 50 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கூட அந்த நட்புணர்வு அந்த இதுகள்லாம் இருந்ததா அப்படின்னு சொன்னா அது இருந்த மாதிரிதான் நானா அதை பார்த்திருக்கேன். ஆனா இந்த 50 வருஷம் கழிந்து வரும்போது இப்ப எல்லாரும் யார்கிட்டையும் அப்படி ஒண்ணும் அளவலாவுதல் இருக்கு. என்ன ஏதுன்னு ஏதாவது நம்ம ஒண்ணு பேசணும்னு நினைச்சு உன்னை பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா என்னத்தையாவது ஒண்ணு நம்ம கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச சுருக்கிக்கிறாங்க. வேண்டாம்ப்பா, இவங்கிட்ட போட்டு நம்ம என்ன நம்ம ஒரு நட்புக்காக ஒருத்தர்கிட்ட பேசுறது கூட அந்த மாதிரி இல்லாம அப்போ இந்த 2000 வருஷ காலத்துக்கு முன்னாலே இருந்து நம்ம சமுதாயம் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் வந்திருக்கு. அப்படி வந்த சமுதாயம் இப்போ அது அப்படியே மாறி போய் கிடக்கு. நாம விடக்கூடாது. அதனாலதான் அந்த வள்ளுவர் சொல்றாரு, அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை அதுக்கு அந்த வார்த்தையை போடுறது பாத்தீங்கன்னா குளவளா. நான் நம்ம கூட சிலத்துக்கு ஒரு கொச்சை நடையில கூட சொல்லும் மாதிரி குளகுளான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அளவலா அந்த இதை அவர் சொல்லிட்டு அளவலா
அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தைய வந்து அவர் அமைக்கிறாரு. அந்த குளவளா அப்படிங்கிறது என்னன்னா, அந்த குளம் இருக்கக்கூடிய அந்த வளாகம். ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துக்குனுடைய வளாகத்துல அது வந்து கோடின்றி இப்போ வந்து நீங்க வந்து ஒரு குளம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அந்த குளத்துக்கு அப்படி போனீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த அந்த கரைகள் எல்லாம் அது கட்டப்பட்டு, அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உள்ளதான் வந்து அந்த குளத்துக்கு வந்து ஒரு கோடு இருக்கும். இந்த இடத்துக்குள்ளதான் வந்து அந்த குளம் வந்து இருக்கும். இதுதான் குளத்தினுடைய ஏரியா. இதுக்கு மேல அது கிடையாது. அந்த குளமானது அதனுடைய அளவை வந்து இல்லாமல் சும்மாவும் மொத்தம் பொதுவா அதுல வந்து கிடந்துச்சுன்னா அதுக்கு பேரு குளம் கிடையாது. அது ஏதோ ஏதோ ஒரு தண்ணி மாதிரி கிடந்துச்சுன்னா அதுல வந்து என்ன அளவுக்கு ஆழம் இருக்கு ஏது அதை நம்பி இறங்கலாமா எப்படி இறங்கணும் எந்த பக்கம் இறங்கணும் எப்படி எப்படி இந்த குளத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் எதுவும் தெரியாது. குளவளா கரையின்றி குளவளா கோடு இன்றி நீர் நிறைந்தது. அப்படிலாம் இல்லாம அது நீர் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா என்ன எங்கன்னே அதுக்கு தெரியாம நீர் நிறைஞ்சிருந்ததுன்னா அது வந்து ஒரு குளம் ஆகாது. ஒரு குளம் மாதிரி அதை பயன்படுத்த முடியாது. அதை எப்படி எந்த பக்கம் இறங்குறது ஏது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. எந்த பக்கமாவது ஒரு இடத்துல கொண்டு காலை உள்ள விட்டுட்டு பதிய வைக்க வேண்டியதான். அதெல்லாம் வந்து அந்த இதுல வந்து அப்படிதான். இப்ப வந்து நம்ம வந்து நிறைய கல்வி பண்ணோம். இந்த ஊர் குளத்துல போய் பையங்கள்லாம் நிறைய வருது. அதை காலை விட்டு உள்ள போனா 3 பையங்க இறந்து போயிட்டா 4 பையங்க இறந்து போயிட்டான்னு சொல்லிதான் வருது. இப்படிலாம் வந்து அதை வந்து ஆழம் தெரியாமல் நாம வந்து போய் இடத்துல காலை விட்டு அதனால ஏற்படக்கூடிய அதனாலதான் வந்து அவங்க வந்து அந்த அதுவும் கூட வந்து நாம இப்ப வந்து நாம வந்து ஒரு குளக்கரையை அமைத்திருப்பது நமக்கு ஏதோ குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். நம்ம நேரடியா பார்க்கல. ஏன்னா அதுகள் ஏற்படுறதுனாலதான் அந்த அந்த கோடு இல்லாமல் வந்து நீங்க இதை செய்திருக்கிறதுனாலதான் தெரியாமல் பையங்க எல்லாம் போய் அது உள்ள முங்கிடுறாங்க. உழவளா கோடின்றி நீர் நிறைந்த நீர் நிறைந்த ஆனா ஆபத்து அதிகம். இதை எதுக்கு சொல்றாரு? நீங்க வந்து அந்த ஒரு அளவலாவுதல் வந்து இல்லாமல் வாழ்க்கையில உங்களுடைய சுற்றங்களை எல்லாம் நீங்கள் அளவலாவி வைத்திருக்காமல் உங்க பாட்டுக்கு நீங்க வந்து எதை பற்றியும் யார பற்றியும் அந்த நட்புகளை வந்து உருவாக்காம போகும்போது இந்த குளக்கரையில வந்து எப்படி வந்துகிட்டு அந்த கோடு இல்லாமல் நீர் நிறைந்திருந்தால் அதனால் வந்து சில ஆபத்துக்கள் ஏற்பட்டு போல அந்த அளவலாவுதல் இல்லாமல் போகும் பொழுது எப்படி வந்து அந்த குளத்தால் வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு மொத்தமா ஒரு தண்ணி மாதிரி உள்ள கிடந்து என்ன பிரயோஜனம்? அது ஒரு வந்து அதுக்கு வந்து என்னென்ன பயன்கள் இப்படி போகணும் அப்படி போகணும் அந்த குளத்தை வந்து நம்ம இப்படி பயன்படுத்தணும் இல்லாம அதே மாதிரி
அந்த சொந்தங்களை, அந்த சுற்றங்களை எல்லாம் நாம் பேசி பார்த்து பழகி அதை வைக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தாச்சுன்னா, அதனால என்ன வந்து நமக்கு பிரயோஜனமாகும்? ஒரு பிரயோஜனமாக அப்படி ஒரு இடத்துல நீர் நிறைந்திருந்து எப்படி நமக்கு பிரயோஜனம் இல்லாம போகுதோ, அது மாதிரிதான் நமக்கு எவ்வளவோ பேர் இருந்தாலும் நமக்கு அந்த அளவலாவுதல் இல்லாம, பேச்சு இல்லாமல், நாம ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளாமல் அப்படியே தனித்தனியாக நகண்டு போய்விட்டார். அதனால் எவ்வளவு பெரிய ஒரு சொந்தமாக இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி நண்பர்களே, அடுத்தால என்ன சொல்ற?